பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, அநேக விஷயங்களில் தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. பழைய ஏற்பாடு என்பது வேறு, புதிய ஏற்பாடு என்பது வேறு. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் அழிக்க வேண்டும் என்றால் அது சாதனமாக்க முடிந்தது. புதிய ஏற்பாடு அப்படி பண்ண முடியாது. நாம் என்னதான் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் அழியப் போவதில்லை. ஆனால் ஒரு விஷயம், தேவனுக்கு விரோதமாக ஒருவர் தீர்மானம் பண்ணி பிளான் பண்ணாலும் சரி, அவங்களுடைய பிளானிங் எல்லாம் வேஸ்ட்டாக போகும். கர்த்தருக்காக நாம் உண்மையாக உத்தமாக ஓடும்போது அழகாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். பழைய ஏற்பாட்டில் பார்வோனை நிர்மூலம் பண்ணுவதற்கு மோசே தேவைப்பட்டது. புதிய ஏற்பாட்டை சபைகளை துன்பப்படுத்தின அந்த ஜனத்திற்கு ஒரு மோசே தேவைப்படவில்லை, துன்பப்படுத்தின மனுஷனே தேவைப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை பார்வோனை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல லேவி கோத்திரத்தை சார்ந்த அந்த அருமையான மோசையை தான் கர்த்தர் தேவைப்பட்டார். ஆரோன் தான் கர்த்தருக்கு தேவைப்பட்டார். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கர்த்தருக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்ற அநேக விஷயங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக, இல்லை மற்ற நமக்கு சப்போர்ட்டாக இல்லாதவங்களுக்கு விரோதமாக என்ன தான் பிளான் பண்ணினாலும் சரி, அந்த பிளானிங், அந்த ஜெபம் எதுவும் தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்ந்து அது நமக்கு அற்புதங்களை கொண்டு வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் அன்புலவர்களாய் காணப்படவில்லை. தேவன் விரும்புகிற பழைய ஏற்பாட்டுக்கும் தேவன் விரும்புகிற புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு. புதிய ஏற்பாடு இயேசுப்பா அந்த பூமியில் அன்பை வெளிப்படுத்தினார். அன்பே பிரதானம் என்று சொன்னார். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நீ உன்னை நேசிப்பதில் பிறரை நேசி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தான் அதிகமாக நான் சொல்லுகிறேன், நேரங்காலம் பார்க்காம ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய அன்பு கரம் தொட்டு பலப்படுத்தும். அதனால் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நினச்சிருந்தால் பார்வனை கர்த்தர் சரிப்படுத்திருக்கலாம். ஆனால் மோசேவை உயர்த்த வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தது. யோசுவாவை உயர்த்த வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தது. அதே போல் யோசேப்புக்கு கர்த்தர் இரக்கம் பாட்டு உயர்த்த வேண்டியது தேவ சித்தமாக இருந்தது. புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யார் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த நபரையே கர்த்தர் பயன்படுத்தினார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் சொன்னார். சவுளுடைய லைஃப் மாற்றம் வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கற்பூரத்தை கையில் ஏந்தினவன் தான் நான். கோவில் என்று சுற்றி கொண்டிருந்தவன் தான் நான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போய் பார்த்து கொண்டு வந்தவன் தான் நான். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் அவருடைய அன்புக்குள் வந்த பின்பு என் வாழ்க்கை மாறினது. தேவ திட்டம் கடந்து வந்தது. தேவனுடைய அபிஷேகம் வந்தது. வரங்கள் வந்தது. கனிகள் வந்தது. கிருபைகள் வந்தது. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை பறைசாற்றுவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை விட்டு கொடுப்போம். ஒருவரும் வீணாய் போக வேண்டும் என்று மன்றாடாதீங்க. ஆனால் நம்ம மன்றாடினாலும் நம்மை பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய கரம், தேவனுடைய சித்தம். நமக்கு கர்த்தருக்கும் உள்ள நெருக்கத்துக்கு விரோதமாக யாராவது இருந்தாங்கன்னா கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டிய நெருக்கத்துக்கு விரோதமாக உங்களுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கணும்னு நினச்சவங்க இல்பொருள் ஆவார்கள். நீங்கள் தேவனுடைய சத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை பார்ப்பீர்கள். சவுல் அழிக்கப்பட்டார், பவுல் உருவாக்கப்பட்டார். இந்த அருமன் நாளில் கூட அவருடைய நாமத்துக்காக நம்மளை அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னீங்களப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. பழைய ஏற்பாட்டில் நீர் நினச்சிருந்தா பார்வோனை சரிப்படுத்திருக்கலாம். ஆனால் மோசேவை உருவாக்கி பயன்படுத்த வேண்டும் என்று சித்தமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த சவுலுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அந்த சவுல் பவுலாக மாற்றுவது என்று சித்தமாக இருந்தது. எங்களுக்குள்ளேயும் மோசே இருக்கிறார், எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே சவுல் இருக்கிறார். அந்த மோசேவாக இருக்கட்டும், எங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற சவுலாக இருக்கட்டும், நீர் விரும்புகிற பவுலாக பரிசுத்த பிள்ளையாக நாங்கள் மாற எங்களுடைய ஆவி ஆத்மா சேர்த்து அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.